என்னம்மா பொண்ணு, என்ன விஷயம்? யாரு இவங்க? என்னையே யாருன்னு கேக்குறியா? நீ பெத்த பொண்ணு உன் முன்னாடி நிக்கிற, என்ன உனக்கு தெரியலல்ல? பெத்த புள்ளைய வளர்க்கணுங்கிற எண்ணம் இருந்தா தானே உனக்கு துடிக்கும். தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் தானே நீ, உனக்கு எப்படி துடிக்கும்? உன்னோட ரத்தம் தாயா இந்த மாயா. அப்பா, இவங்க மாயா. கணபதி மில்ஸ்னு இங்க இருக்கிறதுலே ஒரு பெரிய மில்லு, அதோட ஓனர். வணக்கம்மா, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. மாயா, இவர் தான் என்னோட அப்பா. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. உலகத்திலேயே பெஸ்ட் அப்பான்னு சொல்லலாம். என்னோட உயிர், வாழ்க்கை, என் உலகம் எல்லாமே இவர் தான். இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டா எங்க அன்பை பங்கு போட வந்துருவாங்களோன்னு இன்னொரு குழந்தையே பெத்துக்கல. ஊர்ல இருக்கிறவங்க ஆண் வாரிசு வேணாமான்னு எல்லாரும் கேட்டாங்க. ஆனா எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என் ஆசை, அந்தஸ்து, என் குல பெருமை எல்லாமே என் ஒருத்திக்கு தான்னு சொன்னாரு. அப்பன்னா இதுல பெருமை என்னமா இருக்கு? பொன்னி மாதிரி ஒரு மகை இருந்துட்டா அப்புறம் வாழ்க்கையில வேற என்னமா வேணும்? கடைசியா சொல்றேன், இந்த வேலுச்சாமியோட மகன்ற உரிமை பொன்னிக்கு தான், பொன்னிக்கு மட்டும்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொன்னி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது ரொம்ப மோசமான உலகம் பொன்னி. தனக்கு பிறந்த புள்ளையவே என் புள்ள இல்லைன்னு கை கழுவிட்டு போற ஆம்பளைங்க இருக்கிற உலகம் இது. பெத்த பொண்ணாவது கட்டின பொண்டாட்டியாவதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போற ஆம்பளைங்க இருக்கிற உலகம் இது. இங்க ஒரு அப்பா உனக்காக இவ்ளோ பண்ணிருக்காருனா யூ ஆர் ரியலி லக்கி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி அப்பா, நீங்க பேசிட்டு இருங்க. மாயா, நாம போலாம். அந்த பொண்ணையே இப்படி சொல்லிட்டு போறா. அவ சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் என் மனசை கொள்ளுதே. என் தெய்வானையும் வளரையும் என் கோபத்தால இழந்துட்டு நிக்கிறேனே. அந்த நினைப்பை இவ சொன்ன ஒவ்வொரு சொல்லும் நினைவுபடுத்துதே. குற்றமுள்ள நெஞ்சு. அதான் நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் குடும்ப அழைப்பை ஏற்று எங்க அம்மாவை வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னி மில்ஸ் சேர்மேனும் விழா ஏற்பாட்டாளருமான திரு ராஜாராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உட்காருங்க. இப்பொழுது தாத்தா உட்பட குடும்பத்தார் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். பொன்னி மேடம், ஒரு நிமிஷம். அழைப்பு வந்த பின் மேடைக்கு வரவும்.
இப்பொழுது பொன்னி மேடம் மேடைக்கு வரவும். வெக்கப்படாம வாங்கம்மா. உட்காருங்க. ஒரு ரூபா கூட வேஸ்ட் பண்ணாம விழா ஏற்பாட்டாளர் ராஜாராம் அவர்களை பேச அழைக்கிறேன். மன்னிக்கணும், வாழ்த்த அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு மனசுக்குள்ள முடிவு பண்ண உடனே இது கூப்பிட்டா எல்லாம் வருவாங்களா, இல்ல இவன் பொண்டாட்டிக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்கு நாமெல்லாம் ஏன் போகணும்னு நினைச்சு வராம விட்டுருவாங்களோன்னு என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொன்னியோட சாதனையை பாராட்டுறதுக்காக அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த ராஜாராம சாச்சிட்டா பொன்னி மில்ஸை முடக்கிடலான்னு யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ், செலக்கெடுத்தல், ஒர்க்கர் ஸ்ட்ரைக் எல்லாமே இது எல்லாமே அவங்க பிளான் பண்ண மாதிரி தான் நடந்தது. நான் கூட ஒரு நிமிஷம் இனிமே என்ன பண்ண போறோன்னு அப்படியே தடுமாறி போயிட்டேன். ஆனா அந்த தடுமாற்றம் எல்லாம் ஒரு நிமிஷம் தான், ஒரே ஒரு நிமிஷம் தான். பொன்னி, ஏங்க பயப்படுறீங்க, நான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தை பொன்னி வாயிலிருந்து வந்த அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் தடுமாற்றம். அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்த உடனே எல்லாமே மாறி போச்சு. எதிரிகளுக்கு கூட வரக்கூடாத ஒரு சங்கடம் எனக்கு வந்துருச்சு. ஆனா பொன்னி களத்துல இறங்கின உடனே டோட்டலா எல்லாமே மாறி போச்சு. அதாவது நான் மில்லுக்கு போயிட்டு இருந்த காலத்தெல்லாம் நடந்த கதையே வேற. எந்த பிரச்சனையும் இல்லை, வழக்கம் போல போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். ஆனா பொன்னி மில்லுக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் வழி நெடுக்க அவ்வளவு கல்லும் முள்ளுமா இருந்துச்சு. அது அத்தனையும் கடந்து உடைச்செறிஞ்சு பொன்னி இன்னைக்கு சாதிச்சுட்டு வந்திருக்கா. எதிரிகளோட அத்தனை பிளானையும் அத்தனை சூழ்ச்சியையும் சுக்கு நூறாக்கிட்டா. இன்னைக்கு நாங்கெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் பொன்னியோட கடின உழைப்பு தான். இதெல்லாம் எதிரிகளுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது, அதுக்காக சொல்லவும் இல்லை. ஆனா நம்ம மேல மரியாதை வச்சிருக்க நம்ம நண்பர்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு. எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக விழா நாயகி பொன்னி அவர்கள் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறார். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம யாரை பார்த்து வளர்றோமோ, வளர்ந்ததுக்கப்புறம் யார் கூட வாழ்கிறோமோ, வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ, அவங்களோட குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க போகிற பாதை மாறாமல் நாமளும் போனாலே போதும். அவங்களோட பக்குவம், தைரியம், புத்திசாலித்தனம் எல்லாமே நமக்கும் ஒட்டிக்கும். நான் எங்கள் அப்பா வேலுச்சாமியை பார்த்து தான் வளர்ந்தேன். இப்போ என் கணவர் ராஜாராமோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
இவங்கெல்லாம் என் கூட இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு போராட்டத்தையும் சுலபமா எதிர்நோக்கிற தைரியம் எனக்கும் வந்துடும். அதனால இந்த வெற்றி என்னை மட்டும் சார்ந்ததில்லை, எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக என் தாத்தா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பொன்னியை பத்தி பேசணும்னா எனக்கு நேரமே பத்தாது. பத்து பொம்பளை பிள்ளைங்கள பெற்று அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குற சந்தோஷத்தை ஒத்த பிள்ளையா என் பொண்ணு எனக்கு கொடுத்துருக்கா. அப்பா இல்லாத பொண்ணுங்களும் இல்லை, புருஷன் கூட வாழாத பொண்ணுங்களும் இல்லை. வாழ்றவங்க எல்லாருமே புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவுமா இருக்காங்க இல்லையே. பொன்னி அதில் தனி பிறப்பு. பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல இருந்து இன்னைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிற காலம் வரைக்கும் பொன்னி எனக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. அந்த பொன்னியை எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கிறது ஒரு நிமிஷம். போய் பேசிட்டு வாங்க. ஹலோ, என்னது சத்தியமூர்த்தியா? ஒன்றும் கேட்கலப்பா, இங்கே ஒரே சத்தமா இருக்கு. நான் வெளியில வந்து பேசுறப்பா. இரு, லைன்ல இரு. சொல்லுப்பா, இங்க உள்ள ஒரே சத்தம், அதான் ஒன்றும் கேட்கல. ஃபங்க்ஷன் இப்போ தான் முடிஞ்சுது. நான் வந்து உன்னை நேரில் வந்து சந்திச்சு பேசுறேன். ஓகே, சரி. மலர், மலர், மலர் நில்லுமா. மலர், மலர் நில்லுமா. என்னது மலரு? என் மலரா? இங்கே வந்திருக்கா? நான் எப்படி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும்? அப்போ பொன்னி மட்டும் தான் உங்களுக்கு பிறந்த பொண்ணா? என் பொண்ணு மலர் இல்லையா? உன்னை என் பொண்டாட்டின்னு மட்டும் இல்ல, இவளை நீ எனக்கு தான் பெத்தன்னு கூட ஊர் முன்னாடி என்னால தைரியமா சொல்ல முடியாது. மலர் நில்லு. மலர் ஓடாத. மலர் நில்லுமா. ஓடக்கூடாதுமா, நில்லு. மலர், மலர் ஓடாத. சொல்றேன்ல, கேளு மலர். மலரு, மலரு, மலர், மலரு. மலர், கூப்பிட்டுட்டே இருக்கேல்ல, இங்க வா. வா மலர். அம்மா, அம்மா, நீங்க தான் என்ன சார்? மலர்னு கூப்பிட்டீங்களா? ஆமா சார். அந்த மலர் இங்க வந்திருக்காளா? உங்களுக்கு தெரியுமா? தெய்வானி வந்திருக்காளா? யார் அவங்க? என்னது தெரியாதா? மலர், அம்மா. எங்க போன நீ? அம்மா கிட்ட சொல்லாம போக கூட சொன்னேன்ல. அம்மா, இதுதான் மலரா? ஆமா சார். நீங்க தெய்வ அண்ணன் ஏதோ சொன்னீங்களே? தெய்வான எனக்கும் மலர்னு ஒரு பொண்ணா தெரியுமா? சரி போ.
என் மனசு ஏன் இப்படி திடீர்னு நடிச்சுக்குது? என் மனசு ஏன் என் பொண்ணு மலர தேடுது? அந்த பொண்ணு மாயா பெத்த பிள்ளையே என் பிள்ளை இல்லைன்னு சொல்ற. ஆம்பளைங்க இருக்காங்கன்னு சொன்ன வார்த்தைனாலயா? நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லித்தானே என் தெய்வானையும் மலரையும் தொலைச்ச. என்னை விட்டு போயிட்டியா தெய்வான? நிரந்தரமாக போயிட்டியா? என்னோட மலரையும் நெஞ்சிலிருந்து நிரந்தரமாக பறிச்சுட்டு போயிட்டியா? நேசிச்சுதானே தெய்வான உன்னை என் வாழ்க்கையோட சேர்த்துக்கிட்டேன். மலர் மேலேயும் ரொம்ப பாசமாக தானே இருந்தேன். என் பொண்ணு பொன்னி எனக்கு உசுறு. அவளுக்கு சமமாக யாரை வச்சு பேசினாலும் எனக்கு பிடிக்காது. அந்த வருத்தத்தில் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன். அதுக்காக என்னை விட்டு போயிடுவீங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கல தெய்வான, சத்தியமாக நினைக்கல. இனி உங்களை எங்க எப்போ பார்ப்பேன்னு தெரியலையே தெய்வான. ஒரு வார்த்தை நான் தப்பா சொல்லிட்டேன். அதுக்காக அப்படியே கிளம்பி போயிடுவியா தெய்வான? இந்த 35 வருஷத்துல உங்களை தேடாத இடமே இல்லை தெரியுமா? என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? வயசாக வயசாக நான் செஞ்ச அந்த பாவத்தோட ரணத்தை என்னால தாங்க முடியல தெய்வான. உங்களை நான் மறுபடியும் பார்க்கணும். உங்க 2 பேர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டாதான் என் மனசு ஆறும். என் உசுறு போறதுக்குள்ளேயாவது நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை பாப்படா இல்ல பார்க்காமலே போயிடுவோடான்னு தெரியலையே. அப்பா அப்பா என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஃபங்க்ஷனு நல்லபடியாக நடந்துச்சுல்ல, அது மனசுக்குள்ளே எதையோ கிளறி விட்டுருச்சு. அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தம்மா, வேற ஒன்றும் இல்லை. இல்லப்பா, ஏதோ பாப்பேனா பார்க்க மாட்டேனான்னு எனக்கு கேட்டுச்சே. அப்படியா சொன்னேன்? ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்காம போயிட்டால, அவள் கொடுத்து வச்சது அவ்வளோதான். அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது எப்படியோ வார்த்தையாகவே வெளியில் வந்துடுச்சு போல இருக்கு, பேசிட்டேன். சரி விடுங்கப்பா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், போலாம் வாங்க. சரிம்மா.
10 பொம்பளை பிள்ளைங்கள பெற்று அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குற சந்தோஷத்தை ஒத்த பிள்ளையா என் பொண்ணு எனக்கு கொடுத்துருக்கா. வாழ்றவங்க எல்லாருமே புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவும் இருக்காங்க இல்லையே. பொண்ணி அதில் தனி பிறப்பு. பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல இருந்து இன்னைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிற காலம் வரைக்கும் பொண்ணி எனக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. அந்த பொண்ணிய எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.